கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்பதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நமது ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தனது சீசர்களை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் யாரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள் என்பதாக. இந்த நாட்களில் உலக மனிதர்களும் சரி, ஆவிக்குரிய பிள்ளைகளும் சரி, மற்றவர்களை மிகவும் அற்பமாக எண்ணி அவர்களை வேதனைப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் வசதி படைத்தவராக அல்லது அழகில் சிறந்தவராக, அநேக ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்களாக இருக்கலாம், அல்லது செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கலாம், அதிக வேத அறிவு கொண்டவர்களாய் கூட நாம் இருக்கலாம். நாமும் கூட எந்த ஒரு மனிதனையும் அற்பமாய் எண்ணாதிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கும் எச்சரிக்கை செய்கிறார். 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28 நீங்கள் வாசித்து பாருங்கள். அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்பதாக. எனக்கு அன்பான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து எந்த சீசனையும் அற்பமாக எண்ணவில்லை. யோவான் 14ஆம் அதிகாரம் 12 வாசித்து பாருங்கள். நீங்கள் என்னிலும் மேலான காரியங்களை செய்வீர்கள் என்று சொல்லி அவர்களை கனப்படுத்தி பேசுவதை நம்மால் அங்கே பார்க்க முடியும். நாம் யாரை அற்பமாக எண்ணி ஒதுக்கி வைக்கிறோமோ, தேவன் அவர்களைத்தான் அற்புதங்களாக தலைக்கு மூளைக்கல்லாக மாற்றுகிறார். அற்பமாய் எண்ணப்பட்டதை அற்புதமாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுக்கு குழந்தைகளை தந்து கனப்படுத்தினார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை வாசித்து பாருங்கள். உலக மனிதர்கள் கழுதையை அற்பமாக எண்ணினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்கிற பாக்கியத்தை தேவன் அதற்கு கொடுத்தார். அதற்குண்டான கனத்தையும் உலக மனிதர்கள் கொடுத்தார்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 38 வாசித்து பாருங்கள். குருடர்களை அற்பமாக எண்ணி அவர்களை அதட்டி பேசக்கூடாமல் செய்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை அசட்டை பண்ணவில்லை. அவர்களை அழைத்து கனப்படுத்தி சுகமாக்கி அவர்களை சந்தோஷப்படுத்தினார். பெண்ணினால் அன்னாளை அற்பமாக எண்ணினான். கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுத்து அவளை மகிமைப்படுத்தினார். சிறியவனை புழுதிலே இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன். எனக்கு அன்பான தேவச்சனமே, உலகம் நம்மை அசட்டை செய்யலாம். நண்பர்களும் உறவினர்களும் கூட நம்மை அசட்டை செய்து வேதனைப்படுத்தலாம். தேவன் நம்மை ஒரு நாளும் அசட்டை செய்ய விட மாட்டார். காலங்கள் வரும், நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் உயர்த்துவார், முத்திரை மோதிரமாக வைப்பார். நாம் எங்கே அசட்டை செய்யப்பட்டோமோ, எங்கே வேதனைப்படுத்தப்பட்டோமோ, அதே இடத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் சகலவற்றையும் நன்மைக்கு செய்வார். ஆகவே என்னோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உற்சாகமாய் மகிமைப்படுத்துங்கள். போராடும் என் நெஞ்சமே, புகழிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு, பதராதே மனமே. போராடும் என் நெஞ்சமே, புகழிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு, பதராதே மனமே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாதர் சமூகத்திலே, ஆனந்த
பேரானந்தம் என் அருணாதர் சமூகத்திலே. சத்தமாயினோடு கூட சேர்ந்து போராடும் என் நெஞ்சமே, புகழிடம் மறந்தாயோ, மாறாடும் இயேசு உண்டு, பதராதே மனமே. அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. அவரை நோக்கி பார்ப்போம். கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே, புகழிடம் மறந்தாயோ, மாறாடும் இயேசு உண்டு, பதராதே மனமே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காகவே துதிக்கிறோம் சுவாமி. வேதனையோடு துக்கத்தோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் மேல் கிருபையாயிரும் இரக்கமாயிரும். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு மேலாய் எங்களுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வி கர்த்தர் தருவீராக. இந்த நாளுக்குரிய நன்மைகளை தாரும் சுவாமி. இந்த வாரத்தின் முதலாம் நாள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதிக்க கிருபை தந்ததை போல ஆண்டவரே, வருகிற கால் இன்னும் நெருங்கி வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள உதவி செய்யும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இந்த நாளுக்குரிய நன்மைகளை கட்டளையிடும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.